ஓகே, பேஜ் லைஃப் சைக்கிள். ஸோ ஒரு பேஜில் என்னென்ன ஈவெண்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். எந்த இடத்துல நம்ம கரெக்டாக கோடிங் எழுதணும். ஸோ ஏன் ஒரு ரிசல்ட் வந்து நமக்கு நம்ம எழுதின கோடிங் வந்து கரெக்டாக ஏன் ஒர்க் ஆகலை, இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம தவறான ஒரு இடத்துல நான் ஒரு ஈவெண்ட்டில் கோடிங் எழுதுனதாக கூட காரணமாக இருக்கலாம். ஸோ அதுக்காக பேஜினுடைய லைஃப் சைக்கிள் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு பேஜும் இன்மெமரி ஆப்ரேஷன் கிடையாது. ஒன்ஸ் அதை ப்ராசஸ் பண்ணி முடிச்சிடுச்சுன்னா அதோடு சரி. அதுக்கப்புறம் வந்து கிளையண்ட்டுக்கு போயிடுச்சுன்னா இங்கே மெமரியிலேருந்து டெஸ்ட்ராய் ஆகிடும். அதனால் ஒன்ஸ் அந்த பேஜினுடைய லைஃப் சைக்கிள் நமக்கு தெரிஞ்சிருச்சுனாவே மேக்ஸிமம் எந்த ஒர்க்குமே நம்ம கரெக்டாக பண்ணிட முடியும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பர்டிகுலர் ஒரு பேஜ் ரிக்வஸ்ட் வரும்போது சர்வர் என்ன பண்ணும் அப்படின்னா ப்ரீ இனிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் நமக்கு கொடுக்குது. இதில் போயிட்டு மாஸ்டர் பேஜையே நான் மாற்றிக்கலாம். இப்போ கரண்ட்லி ஒரு மாஸ்டர் பேஜ் செட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, எனக்கு கோடிங் வழியாக மாஸ்டர் பேஜையே சேஞ்ச் பண்ணணும், தீமை மாற்றணும், கலர் கோடை மாற்றணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்ததுன்னா அதை நம்ம எங்கே போய் பண்ணணும், ப்ரீ இனிட்னு ஒரு ஈவெண்ட்டில் பண்ணணும். இது முடிஞ்சு என்ன ஆகும் அப்படின்னா மாஸ்டர் பேஜ் தீமு இதெல்லாம் வந்து பேக்ஹெண்டில் அது இனிஷியலைஸ் பண்ணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இனிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் வந்து கிரியேட் ஆகுது. ஸோ இந்த ஈவெண்ட்டில் என்ன ஆகுதுன்னா இனிஷியலைசேஷன் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே நடக்குது. தென் இனிட் கம்ப்ளீட் ஆகுது. அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா போஸ்ட் பேக்காக இருந்தால், அதாவது ரெண்டாவது டைம் ஃபர்ஸ்ட் டைம் தவிர மற்ற டைமாக இருந்தால் என்னென்ன கண்ட்ரோல்ஸ் இருக்கோ அந்த கண்ட்ரோல்ஸ்லாம் இங்கேருந்தே கிரியேட் பண்ணிடும். நம்ம என்னென்ன சைல்டு கண்ட்ரோல்லாம் கிரியேட் பண்ணுறோமோ அது எல்லாமே இங்கே கிரியேட் ஆகிடும். தென் அதுக்கப்புறம் வியூ ஸ்டேட் லோடட். ஸோ அப்போ என்ன ஆகுது, கிளையண்ட்ல இருந்து அந்த வியூ ஸ்டேட் வரும் இல்லையா, அந்த வியூ ஸ்டேட் இதுக்கு முன்னால் இங்கேருந்து என்ன அனுப்பிச்சதோ அங்கேருந்து வியூ ஸ்டேட்டை எடுத்து அதுக்கு மீனிங் என்னென்ன மீனிங்கோ என்னென்ன ஆப்ஜெக்டோ அதெல்லாத்தையும் ஃபார்முலேட் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, ப்ரீ லோட் ஈவெண்ட்னு ஒன்று ரன் ஆகுது. அதுக்கு அடுத்தது லோட் ஈவெண்ட் வருது. ஸோ லோட் ஈவெண்ட் வர்றதுக்கு முன்னால் பாருங்க, ப்ரீ இனிட் ஈவெண்ட், இனிட் கம்ப்ளீட், தென் ப்ரீ லோட் ஈவெண்ட். அதுக்கப்புறம் தான் லோட் ஈவெண்ட் வருது. இந்த லோட் ஈவெண்ட்டுக்கு அப்புறம் தான் இப்போ வந்து நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கோடிங் பண்ணோம். ஸோ அதில் பட்டன் கிளிக் ஈவெண்ட் இருக்குது. பட்டன் கிளிக் ஈவெண்ட்டுக்கு டைரெக்டாக போகவே போகாது. ஒவ்வொரு முறையும் இத்தனை வேலையும் பண்ணிட்டு தான் இந்த எல்லா ஒர்க்கும் கண்டிப்பாக ஒவ்வொரு முறையும் ரன் ஆகும். ரன் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் தான் இந்த நம்ம என்ன ஆக்சுவலாக ஒரு கிளையண்ட்டு என்ன இனிஷியேட் பண்ணாரோ அந்த ஈவெண்ட் வந்து ஃபயர் ஆகும். இப்போ பட்டன் கிளிக்னா பட்டன் கிளிக் ஈவெண்ட்டுக்கு கண்டிப்பாக வரும். அதுவும் எப்போ போஸ்ட் பேக்கில் மட்டும்தான் இங்கே வரும். நார்மல் இதில் இது வரவே வராது. ஏன்னா போஸ்ட் பேக்கில் மட்டும்தான் அதுக்குண்டான ஈவெண்ட் வந்து ட்ரிகர் ஆகுது, யூசர் வந்து ட்ரிகர் பண்ணுறாரு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா லோடு கம்ப்ளீட் ஈவெண்ட்டு. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா கிரியேட் சைல்டு கண்ட்ரோல்ஸ் இஃப் நாட் போஸ்ட் பேக். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வெரி ஃபர்ஸ்ட் டைம் கால் பண்ணும்போது மட்டும் இங்கே தான் சைல்டு கண்ட்ரோல்லாம் கிரியேட் ஆகும் லோடு கம்ப்ளீட் ஆன வாட்டி. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, ப்ரீ ரெண்டர் அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே சர்வர் சைடில் இருந்து கிளையண்ட்டுக்கு அனுப்புறதுக்கு உண்டான ஆப்ரேஷன், அதுதான் ரெண்டரிங்னு சொல்கிறோம். அந்த ரெண்டர்னுடைய ப்ரீ ரெண்டர்னு ஒரு ஈவெண்ட் நடக்குது. தென் ப்ரீ ரெண்டர்னுடைய கம்ப்ளீட் ஈவெண்ட் நடக்குது. இது ரெண்டும் முடிச்ச வாட்டி தென் வியூ ஸ்டேட்டில். ஸோ இது ரெண்டும் முடிக்கும் போது தான் என்னென்ன வேரியபிள் இருக்குது, அது கூட என்ன வேல்யூ வந்து நம்ம வந்து சர்வர் கிளையண்ட்டுக்கு வந்து வியூ ஸ்டேட்டில் அனுப்பணும், அது எல்லாத்தையும் அங்கே தான் ப்ராசஸ் பண்ணுறோம். அது எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சேவ் ஸ்டேட் கம்ப்ளீட் ஈவெண்ட். ஸோ இந்த வியூ ஸ்டேட்லாம் ஒரு இடத்துல சேவ் ஆகிடுச்சு, சக்ஸஸ்ஃபுல்லாக சேவ் ஆகிடுச்சுன்னா சேவ் ஸ்டேட் கம்ப்ளீட் வருது. அதுக்கப்புறம் தான் ரெண்டர் ஈவெண்ட். ரெண்டர் அப்படிங்கிறது தான் ஃபைனலாக இங்கேருந்து சர்வர்லேருந்து கிளையண்ட்டுக்கு போகிற கண்டென்ட்டை டிசைட் பண்ணி அனுப்புகிற ஈவெண்ட். அதுக்கப்புறம் அன்லோட் ஈவெண்ட். இந்த அன்லோட் ஈவெண்ட்டில் என்ன ஆகும், இந்த பேஜ் ரிலேட்டடாக என்னென்ன ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆனுச்சோ அது எல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்ணி மெமரியை கிளியர் பண்ணிடும். ஸோ இதுதான் ஒரு பேஜினுடைய லைஃப் சைக்கிள். ஸோ இது ஜஸ்ட் நீங்கள் வந்து ரியலைஸ் பண்ணுங்கள், பிக்சரைஸ் பண்ணுங்கள், எது எப்படி வருது என்ன ஆகுதுன்றதை பிக்சரைஸ் பண்ணுங்கள்.
ஸோ இந்த சைல்டு கண்ட்ரோல்ஸ் அப்படிங்கிறது யூசர் கண்ட்ரோல்ஸ். நம்ம விண்டோஸில் பார்த்தீங்கன்னா யூசர் கண்ட்ரோலை கிரியேட் பண்ணி அதை ஒரு ஃபார்மில் போடுவோம், விண்டோஸ் ஃபார்மில் போடுவோம். அதே மாதிரி நம்ம ASP.NETலையும் நம்ம யூசர் கண்ட்ரோல் கிரியேட் பண்ணி அதை ஒரு பேஜில் போடலாம். அந்த மாதிரியான கண்ட்ரோலை தான் சைல்டு கண்ட்ரோல்னு சொல்கிறாங்க. வெரி ஃபஸ்ட்டு டைமாக இருந்தால் லோடு கம்ப்ளீட்டுக்கு அப்புறம் சைல்டு கண்ட்ரோல்லாம் லோட் ஆகுது. சப்போஸ் போஸ்ட் பேக் ஆகும்போது ஃபஸ்ட்டு சைல்டு கண்ட்ரோல்னால் யூனிட் கம்ப்ளீட்டுக்கு அப்புறமே ஆகிடுது. ஸோ இது நமக்கு தெரியணும். ஸோ இது நல்லா தெரிஞ்சதுனாவே நம்ம கோடிங் எழுதுறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ இது எல்லாமே ஈவெண்ட்னுடைய இது. ஸோ நம்ம அதை ஓவர் ரைட் பண்ணோன்னா என்ன பண்ணுவோம், இப்போ பார்த்தீங்கன்னா சைடு இது இருக்கு, அன்லோட் ஈவெண்ட்டில் இல்லை ரெண்டர் ஈவெண்ட்டில் நான் ஏதோ ஒன்று பண்ணணும்னு வச்சிங்களேன். அப்போ ஓவர் ரைட் ஆன் ரெண்டர், ஓவர் ரைட் ஸ்டேட் சேவ் கண்ட்ரோல் ஸ்டேட், சேவ் வியூ ஸ்டேட் பாருங்க. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஓவர் ரைட் பண்ணிக்கலாம், வேணுங்கிறதெல்லாம் ஓவர் ரைட் பண்ணுறதுக்கு நம்ம பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓவர் ரைட் ஆன் யூனிட் பாருங்க, ஆன் யூனிட் ஈவெண்ட்டை நான் ஓவர் ரைட் பண்ணணும்னா நான் என்ன பண்ணணும், முன்னால் ஆன் போடணும். ஆன் யூனிட் அப்படின்னு சொல்லி போட்டோம்னா நமக்கு அதுக்குண்டான எக்ஸ்பேன்ஷன் வரும். இதில் கோடிங் எழுதணும்னா அந்த ஈவெண்ட்டை நம்ம பைண்ட் பண்ண மாதிரி அர்த்தம். ஸோ இப்போது இது ஜஸ்ட் கான்செப்சுவலாக புரிஞ்சுக்கிங்க, எதுவும் மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. எதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றத கான்செப்சுவலாக புரிஞ்சுக்கிங்க. ஸோ நமக்கு கோடிங் எழுதும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக டிசையர்டு ரிசல்ட் வரலன்னா ஏன் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஈவெண்ட்ஸ்லாம் ரொம்ப உபயோகமாக இருக்கும். தேங்க்யூ.